Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேலஞ்சிங் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் நடக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் ரிவிஷன் பர்பஸ் இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 14 ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். காண்ட் தட் மீன்ஸ் லீன் பைபர்கேட்டட் டிவைடட் இன்டு 2. நெக்ஸ்ட் வந்து டிபிக்கல் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 4 to 6 moral, confidence, antonyms வந்து fear, ascending, descending, frustrating, pleasing. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லாரிஸ் ஒயில் முடிஞ்சு ஐஎஸ் சேர்த்தக்கூடியது. ரிலவெண்ட் irrelevant. வந்து ஹானரபிள் ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்குது. குளோபல் வார்மிங் இஸ் அன் எஃபெக்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ். நெக்ஸ்ட் அலாரம் கிளாக். அதுக்கப்புறம் இந்த என்டையர் ப்ரொவின்ஸ் ட்ரம்பிள் வித் பி டேஸ் எக்ஸ்டர்டே பை திஸ் டைம்னா வேர் சிங்கிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டேஸ் யூ ஒர்க்கடா யூ கேனாட் சேர்க்கிறது அன்லெஸ்னு இல்லை என்றால் இல்லை. இது ஓவரால் 14 ஒன் மார்க் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ கட்டாயம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 14 ஒன் மார்க் கிடையாது. நெக்ஸ்ட் 2 மார்க் ஆன்சர் கொடுத்துருக்கோம். வாட் ஒர்க் அப் த மதர்னா ஹெர்மன் அண்ட் ஆத்தர். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆத்தர்னு எழுதலாம், இதில் பார்த்து நரேட்டன் கூட எழுதிக்கலாம். ஆக்சுவலாக வாட் ஒர்க் அப் த மதர் தான், ஆக்சுவலாக ஹூ ஒர்க் அப் த மதர் கிட்ட அதனால் ஹெர்மன் அண்ட் ஆத்தர். நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் ஆர்பினா ஃப்ரான்ஸ் வாஸ் நாட் லேர்னிங் த லெசன் ஃப்ரெஞ்ச். அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்னா அதை எழுதிக்கலாம். ஹவு மெனி பீப்புள் இந்தியா அப்படின்னா அக்கார்டிங் டு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி 2.21% பீப்புள் வந்து டிசேபிள் அந்த கான்செப்டோட எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர் நம்ம எப்படினாலும் இப்போ ஓனாக எழுதிக்கலாம். டு பேபிள் ரிசர்வேஷன் டிக்கெட் கெயின் நாலேஜ் என்ன காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது கேட்காத கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கிரால் மீன்ஸ் லோ கட்ரல் சவுண்ட். அதே மாதிரி பார்த்தா ஒய் டு தே ஃபைண்ட் எவரிதிங் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் அன்சாட்டிஸ்ஃபைட் கிரம்பிளிங் அந்த கான்செப்ட் எழுதக்கூடியது. ஹூம் டஸ் வி ரெஃபர் டுனா வி ஆர் நத்திங் மோர் தன் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின்னா வீன் சொல்லும் மிஷின். ஹவு டு தே எக்ஸ்பிரஸ் தம்ஸ்னா அதாவது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் உங்களோட சில்ட்ரன் தான் அந்த கான்செப்டில் எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹூம் டஸ் ஹை ரெஃபர்னா கிரிக்கெட். ஒய் டிட் தே ஈஸிங்னா பிகாஸ் நெவர் பிளான் ஃபார் ஃபியூச்சர் எந்த பிளானுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஹவு டஸ் த ஹவுஸ் லுக் எவ்ரிடேனா த ஹவுஸ் சீம்ஸ் டு பி எ பிட் பிரைட்டராக இருக்குது. ஹூம் டஸ் ஐ ரெஃபர்னா ஐ ரெஃபர் டு த ஐ ட்ரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே சொல்லும்போது தட் இஸ் போய்டஸ் நடியா புஷ். நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஐ டோல்ட் த ட்ரூத்னா ஐ சப்ஜெக்ட் டோல்டு வெர்ப் த ட்ரூத் ஆப்ஜெக்ட் டு மை ஃப்ரெண்ட் அர்ஜென்ட். அப்போ த ட்ரூத் வாஸ் டோல்டு பை மீ டு மை ஃப்ரெண்ட். த ட்ரூத் வாஸ் டோல்டு பை மீ டு மை ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அப்போ பார்த்தீங்கன்னா வேர் ஷெல் வி கோ ஃபார் திஸ் வீக்கெண்ட் ஆஸ்க்டு பீட்டர். அப்போ பீட்டர் ஆஸ்க்டு வேர் தே. நல்லா கவனிங்க வேர் போகிறோம். ஏன்னா இப் கிளாஸ் இதோட கன்ஜெக்ஷன் இப்போ போடக்கூடாது. WH வேர் வி வந்தால் தே போடுறோம். ஷேல் வந்தால் ஷுட்டு போட்டுறாதீங்க, வுட்டாக மாற்றணும். ஏன்னா ஐவி வந்தால் மட்டும் தான் ஷேல். அப்போ வேர் தே வுட் கோ ஃபார் திஸ் வீக்கெண்ட் தட் வீக்கெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். பி நாட் சோமேஸ் டாட்டர் மிரண்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டா செட் ப்ராஸ்ப்ரோ. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க நிறைய பேர். காம்ப்ளெக்ஸ் நினச்சி ஆஸ் சூன் அஸ் அதே மாதிரி வந்து இருந்தீங்கன்னா ஆஸ் போட்டுறாதீங்க. காம்பவுண்ட் அப்போ அண்டு ஸோ அண்ட் இமீடியட்லி அண்ட் அவுட்டன்ஸ் போட்டால் போதும். அப்போ இந்த என்ன கொஸ்டின் ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூடெண்ட். அப்போ த சில்ட்ரன் சா த டீச்சர். நல்லா கவனிங்க. த சில்ட்ரன் சா த டீச்சர் அண்ட் அட் ஒன்ஸ் அண்ட் இமீடியட்லி அண்ட் தென் அண்ட் ஆல்சோ தே ஸ்டுட் அப்னு போட்டு கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸில் ஈ வாஸ் சச் அ நைஸ் லுக்கிங் யங் மேன். ஈ வாஸ் சச் அ நைஸ் லுக்கிங் யங் மேன். அதுக்கப்புறம் பார்த்தா வேர் ஆர் வி கோயிங் சார். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பேர் ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீகிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எம்எல் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்லோட கான்செப்ட் லாஸ்ட் லெசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டது கல்வர்டன்ஸ் வித் தட் மீன்ஸ் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்ல ஃபஸ்ட்டு 5 படிச்சிட்டிங்கனாவே கரெக்டாக நம்ம ஈஸியாக இது ஃபஸ்ட்டு 5 படித்தா 3 எழுதுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயம் பேராகிராஃப் ஐஎம் ரொம்ப ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் தேர்ட் யூனிட் ரொம்ப முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா போயமா ஐஎம் எவரிமனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி எம்பவர்மெண்ட் நான் டீடைல் முடன் 3மே ரொம்ப முக்கியமானு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டேன் கொஸ்டின் 35 வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். இது ரைம் ஸ்கீமே கிடையாது. இதில் பற்றி ரைம் ஸ்கீம் இருக்குது. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த வேர்ட் இன் ரைம்னா அலிட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராபிரேஷன் நாட் ஏ கிராம் டு பி ஃபவுண்ட் சொல்லும்போது ஆண்டன் கிரிக்கெட் இருக்கக்கூடிய ஈசா பேபிள்ஸ். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா கேம் டு அன் ஐலாண்ட். ஏரியல் வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் பெர்னினான். மிராண்டா வாஸ் அட்ராக்டட் பை பெர்னினான். அண்டோனியா ரெப்ரசன்ட் த இன்ஜஸ்டிஸ் தே ஹேட் டன் டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ தட் மீன்ஸ் வந்து இந்த வருத்தம் தெரிவிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேரிசன் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ ரீஸ்டோரிஸ் டிப்டம் தட் மீன்ஸ் இது ஆர்டர் பார்த்தா 35241 எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் பேசேஜ் கம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஹூ வாஸ் சோமனா டாக்டர் கிருஷ்ணன் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோமு. அதுக்கு ஒய் டிட் டாக்டர் கிருஷ்ணன் டேக் த பேர்ட் டு த கிளினிக்னா த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹேட் இட். அதுக்கப்புறம் வந்து
how many language did zigzag talkனா 21 languages. அதுக்கப்புறம் வந்துட்டு how did the birds behave in the clinicனா the birds பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க இந்த clinic the birds speak and makes everyone happy. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா what did the bird do in the houseனா snore நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருங்க. லெட்டர் ரைட்டிங் நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் பொறுத்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் உங்களுக்கு சொல்லிட்டு நோட்டீஸே எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ரிப்போர்ட் ரைட்டிங் வரணும் பல டைம் சொன்னோம் அதுதான் கேட்டிருக்காங்க. பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் ரொம்ப சிம்பிளாக அதை கொடுத்துருக்காங்க ஈஸியாக எழுதிருக்கலாம். ஸ்பாட் தரர் பாருங்கள் இந்த நாட் எட்டு நெய்தர் போடணும் ஏன்னா நெய்தர் அந்த நாரோட கான்செப்ட் நெய்தர் வந்து நார் பண்ணி எய்தர் ஆர் கான்செப்டில் நெவர் நியூஸ் நெவர் கம்ஸ். அதே மாதிரி எஸ் கிரே ஹேர் குமார் அண்ட் சுமன் ஃபாட் அமாங் தம்ஸ் அமாங் கிடையாது அமாங் எழுதிருப்பா பிட்வீன் போடணும் 15 minutes 6 ஈஸ் போடும் அல்லது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. மெமரி பேர் ரொம்ப சிம்பிளாக கேட்டால் லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு 5 லைன் கேட்டிருக்காங்க. 90 பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டே 2800 அதே மாதிரி 6 கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாட் ஆர் த எலஃபென்ட்ஸ் கன்சிடர்னா டேரக்ட் எலஃபென்ட்ஸ் ஆர் கன்சிடர் இதுக்கான கலர்லேயே மார்க் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹவு மெனி லிட்டர்ஸ் சொல்லும் போது 70 to 100 லிட்டர்ஸ். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வேர் டு தட் ஈக்குவல்ஸ்னா த டிக் ஓல்ஸ் ரிவர் பெட்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆக்ட் த பப்பர்ஸோன்னு சொல்லும்போது த எலஃபென்ட் ஹேபிட் ஆஃப் த கிளியரிங் த பாத் as actors நேச்சுரல் பப்பர் zones when forest fires take place சொல்லி கம்பேர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது. எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையாக தான் இருந்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க 1 மார்க் எத்தனை ஆன்சர் பண்ணீங்க. ஸோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். ஏதாவது கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணால் 2 மார்க்லாம் தெரிஞ்சிருக்கா பாருங்கள் 1 மார்க்லாம் தெரிஞ்சிருக்காங்க. அதில் அது தெரியல அப்படின்னா மறக்காமல் வந்து அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி படிங்க. அப்போ தான் பப்ளிக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நல்ல மார்க் எடுக்க முடியும். நம்ம சேனலில் போடுற எல்லா கொஸ்டினுமே நம்மளுடைய நோக்கம் வரக்கூடிய பப்ளிக்லேயே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இத்தனை வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு less than 20 days தான் இருக்குது. இந்த 20 days நல்லா பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல் த பெஸ்ட். ஓகே தேங்க்யூ பாய்.